தமிழகத்துல இப்ப அரசலும் சினிமாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய புயலையே கிளப்பிருக்குது. வர ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போற நிலையில ஒரு பக்கம் அரசியல் களம் சூடா இருக்குது. இன்னொரு பக்கம் தளபதி விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் லீக்கான விவகாரம் கோலிவுடைய அதிர வச்சிருக்குது. விஜய் அரசியலுக்கு வரதா அறிவிச்சதுல இருந்தே தமிழ்நாட்டுல ஒரு புது அலையை வீச ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா இளைஞர்களும் புது வாக்காளர்களும் விஜயோட இந்த முடிவை ஒரு பெரிய எதிர்பார்ப்பா பாக்குறாங்க. இதனால காலகாலமா இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஒரு பக்கம் எலெக்ஷன் வேலைகள் மும்முரமா நடக்கிறப்பதான் விஜயனுடைய ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு பகீர் தகவல் வெளியானுச்சு. கஷ்டப்பட்டு எடுத்த படம் இப்படி லீக் ஆயிடுச்சுன்னு சினிமா பிரபலங்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனா இது வெறும் பைரசி வேலை மட்டும் இல்ல, விஜயுடைய அரசியல் பயணத்தை முடக்க யாரோ வேணும்னே செஞ்ச அரசியல் சதின்னு ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த விவகாரம் பத்தி ஏதாவது அப்டேட் கிடைக்குமான்னு பார்த்தா, நேத்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்த விஜய் கிட்ட பத்திரிகையாளர்கள் ஜனநாயகன் படம் லீக் ஆனது பத்தி உங்க கருத்து என்னன்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா விஜய் எந்த பதிலும் சொல்லாம ஒரு அமைதியான புன்னகையோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. விஜயோட இந்த மௌனம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தேர்தல் நேரத்துல எந்த பிரச்சனையிலும் சிக்க கூடாதுன்னு தான் அவர் அமைதியா இருக்காருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், விஜய் சரியான நேரத்துல இதுக்கு பெரிய பதிலடி கொடுப்பாருன்னு அவருடைய ஆதரவாளர்கள் வெயிட் பண்றாங்க. ஒரே நேரத்துல எலெக்ஷன், இன்னொரு பக்கம் படத்துடைய பஞ்சாயத்துன்னு தமிழ்நாடு இப்போ ரணகளமா இருக்குது. இதோட முடிவு என்னவா இருக்கும்? விஜய் என்ன பண்ண போறாரு?